The title of today's message is Perspectives. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியுடைய தலைப்பு கண்ணோட்டங்கள். This pandemic has changed the way we do things. இந்த சர்வதேச அளவில் வந்திருக்கிற இந்த நோய் தாக்கல் எல்லா காரியத்தையுமே வித்தியாசமாக செய்ய நம்மளை தூண்டி இருக்குது. It's affected our families, institutions and even the church. இது நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய வேலை செய்கிற இடங்களையும் நம்மளுடைய சபையை கூட ஒரு விதத்தில் அது ஒரு தாக்குதலை உண்டு பண்ணியிருக்கு. But one of the things the pandemic I feel has done, it's enabled us to as a church look at who we are and actually define certain things that we have taken for granted for so long. ஆனால் இந்த பேண்டமிக் உடைய ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம சபையாக இருக்கிற நம்ம எல்லா காரியத்தையுமே வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து நம்ம எல்லாத்தையும் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். Today we're going to be looking at 7 different perspectives that we as a church need to really ponder on for a moment. இன்னைக்கு நம்ம 7 வித்தியாசமான காரியங்களை குறித்து அதன் கண்ணோட்டத்தை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். Perspectives that we should never forget. இந்த கண்ணோட்டங்கள் நம்ம மறக்கக்கூடாத கண்ணோட்டங்கள். The first one is identity. முதலாவது காரியம் நான் யார் என்பது குறித்தது. Secondly, our purpose. இரண்டாவது காரியம் என்னுடைய நோக்கம். Then we're looking at the whole concept of what is life itself. மூன்றாவதாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது என்னது. The concept of death. மரணத்தை குறித்த ஒரு கண்ணோட்டம். Eternity. நித்தியத்தை குறித்து ஒரு கண்ணோட்டம். Looking at suffering. துன்பத்தை குறித்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம். And we're looking at sin. அண்ட் கடைசியாக பாவத்தை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற கண்ணோட்டம். Now it's really important that we understand who we are as the church. முதலாவதாக நாம் சபையாக நம் கிறிஸ்துவுக்குள்ள யார் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். Who are we in Christ? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யார்? If we understand who we are, that really helps us to function as God intended for us to function. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளை எப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரோ நம்ம அது அந்த விதத்தில் நம்ம செயல்படுறதுக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். Identity is who we really are. இந்த அடையாளம் அப்படின்னு சொல்லுவது நம்ம யார், நான் உண்மையாக யார் அப்படின்றத குறித்ததாக இருக்கும். Identity really doesn't have much to do with what we do and who we know and what we possess. இந்த அடையாளம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு யாரை தெரியும், எனக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பொறுத்ததல்ல. A few things that the Bible talks about to describe who we are as a church are, firstly, we are the family of God. நம்ம வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது காரியம் நாம் தேவனுடைய குடும்பமாக இருக்கிறோம். God is our father. பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறார். And we are brothers and sisters. நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். You know, just like we refer to our earthly family and call them blood family, there's another blood family that we are part of, which is really God's family, where the blood of Christ unites us as one. யூஸ்வலாக நம்ம பிறந்த குடும்பத்தை இது என்னுடைய சொந்த குடும்பம், என்னுடைய சொந்த ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே எல்லாரும் நம்ம உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறோம். The best way we can refer to ourselves is children of God. நம்ம ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு இருக்கிற மிக சிறந்த அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். And have you noticed in our earthly families also, a child is not a child because of what they do or what they have or whom they know. நம்மளுடைய வீடுகளில் கூட நமக்கு இருக்கிற பிள்ளைகள் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து அவங்க நம்ம பிள்ளைங்களாகலை. You know, the pandemic really helped us to stop and think about this very seriously. இந்த நேரத்தில் நடக்கிற இந்த பேண்டமிக் இந்த காரியத்தை குறித்து அதிகமாக நம்மளை சிந்திக்க வைக்குது. Very often we tended to get our identity from our jobs or from the knowledge we possessed or the skills we possessed. அநேக நேரத்தில் நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய பணியிலிருந்தோ ஆற்றல்களிலிருந்தோ அந்தஸ்திலிருந்தோ நிறைய நேரம் அதை நம்ம பெற்றிருக்கலாம். Or from the incomes we earned. நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்றத குறித்து கூட இருந்திருக்கலாம். But all that suddenly came to a standstill or was changed drastically once the lockdowns began globally.
ஆனால் இந்த லாக்டவுன் அப்படின்னு சொல்லி தொடங்கின உடனே இந்த எல்லா விதமான இந்த அடையாளங்கள் வந்து கேள்விக்குறியாக மாறிடுச்சு. But one thing has not changed is that we still are the children of God. We are still part of the family of God. ஆனால் ஒரு காரியம் மாறவே இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அது மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் அவருடைய குடும்பத்தினர் என்ற உண்மை மாறவே இல்லை. We are the salt of the earth. நம்ம இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம்னு சொல்றார் ஆண்டவர். God intended that we as a church add flavor to the world around us. ஆண்டவர் எதற்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு நல்ல சுவை கொடுக்கறவங்களா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். Again, during the pandemic, we can make use of the opportunities we have to be of help to people around us. இந்த பேண்டமிக் நேரத்துல நம்ம அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல தருணங்கள் நமக்கு இருக்குது. We are the light of the world. நம்ம இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம். People are in fear. நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பயத்தில் இருக்கிறாங்க. We can help them overcome that fear. அந்த பயத்தை அவங்க வந்து மேற்கொள்றதுக்கு நம்ம உதவி செய்யலாம். We are here to help people know how to live. நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை இங்கே வைத்திருக்கிறார். So as the light, let's shine our light in the dark places. இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிற நம்ம எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கோ அங்கே போய் ஆண்டவருடைய ஒளியை வீசுறவங்களா நம்ம இருக்கட்டும். We are the house of God. நம்ம தேவனுடைய வீடா இருக்கிறோம். You know, for those who believe that the church was the house of God, this really made that very clear that we are the house of God and the church might meet in a building, but the building is not the house of God. இந்த நேரத்தில் முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கட்டிடங்கள் வந்து தேவனுடைய வீடு இல்லை, நம்ம ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய வீடாக இருக்கிறோம். அண்ட் கட்டிடம் வந்து நம்ம சேர்ந்து வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம், பட் ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் அவருடைய வீடாக வைத்திருக்கிறார். Together we are God's house. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஆண்டவருடைய வீடு. He said, where 2 or 3 are gathered together in my name, there am I in their midst. ஆண்டவர் சொன்னார், எங்கு 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 1 Peter 2:5 says we are living stones. 1 பேதுரு 2:5 நாம் ஜீவனுள்ள கற்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். So this house of God is built with living stones, not inanimate stones. ஸோ இந்த ஆண்டவருடைய வீடு வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உயிருள்ள ஜீவனுள்ள கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. We are a new creation. நாம் ஒரு புதிய சிருஷ்டி. We've been recreated in God's image, that image that was destroyed in the Garden of Eden, Jesus recreated in us. ஏதேன் தோட்டத்தில் நாம் ஆண்டவருடைய அந்த சாயலை இழந்து நின்ற நமக்கு ஆண்டவர் அந்த சாயலை மீண்டுமா புதுப்பித்திருக்கிறார். So now we can reflect God's character through our lives, the church. ஸோ நம்ம ஆண்டவருடைய குணங்களை, ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தலாம். Peter goes on to talk about in 1 Peter 2 and defines us further by saying we are a chosen generation. 1 பேதுரு 2 இன்னும் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. God has chosen us. ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். John 15:16 says we didn't choose God but he chose us. யோவான் 15:16 ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். We are a royal priesthood. நாம் ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். Our King Jesus is the high priest and we are priests in his service. இயேசு மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். He says we are royal priests, which means he is the king, and this royal high priest has us as priests who are serving him with our lives. இந்த ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே ஆசாரியர்களாக தேர்ந்தெடுத்து நம்ம அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Romans 12:1 says, I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service. ரோமர் 12:1 இப்படி வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. You know, in the Old Testament, the priest would offer a sacrifice of a bird, of an animal, after killing it. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியர் வந்து ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ பலி கொடுத்தார். But now we are offering our lives as living sacrifices. ஆனால் ஆண்டவர் நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால்,
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளை Which means தேர்ந்தெடுத்திருக்கிறார். everything we do, we're doing as a service or an act of worship unto God. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவருக்கு உகந்ததா அவருக்கு ஒரு ஆராதனையா நம்ம அதை செய்யணும். We are a holy nation. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்றார். So God has separated us from the world and separated us to himself. That's the meaning of the word holy. இந்த பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவருக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். And we should remember that even though we live in this world, we don't belong to this world. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம இந்த உலகத்தார் அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். We don't belong here. நம்மளுடைய வாழ்க்கை இங்கே பொறுத்ததல்ல. We belong to heaven. நாம் பரலோகத்தை சார்ந்தவர்கள். Philippians 3:20 talks about that. பிலிப்பியர் 3:20 நம்ம வாசிக்கிறோம். Also in 1 Peter 2:11 and 12, Peter talks the same thing. 1 பேதுரு 2:11-12 இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். We are his own special people. நாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய விசேஷித்த மக்கள். Very important thing in identity is we should belong to somebody. It's a very important aspect for a human being to possess. இந்த அடையாளம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே யாருக்காவது சொந்தம் அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். And we belong to God. நம்ம ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். We don't belong to ourselves. நாம் நமக்கே சொந்தமல்ல. Because we were bought with the price of Jesus' blood. ஆண்டவர் அவருடைய இரத்தத்தால நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். You can read that in 1 Corinthians chapter 6 verse 18 to 20. 1 கொரிந்தியர் 6:18-20 நீங்க படிச்சு பார்க்கலாம். We are God's handiwork. Hello everybody. We are so glad to be able to share God's word with you this morning. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. We want to thank Pastor Anand and Sister Pam for inviting us to share God's word with you. பாஸ்டர் ஆனந்த் மற்றும் பாமுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்ததற்கு. The title of today's message is Perspectives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியுடைய தலைப்பு கண்ணோட்டங்கள். This pandemic has changed the way we do things. இந்த சர்வதேச அளவில் வந்திருக்கிற இந்த நோய் தாக்கல் எல்லா காரியத்தையுமே வித்தியாசமாக செய்ய நம்மளை தூண்டி இருக்குது. It's affected our families, institutions and even the church. இது நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய வேலை செய்கிற இடங்களையும் நம்மளுடைய சபையை கூட ஒரு விதத்தில் அது ஒரு தாக்குதலை உண்டு பண்ணியிருக்கு. But one of the things the pandemic I feel has done, it's enabled us to as a church look at who we are and actually define certain things that we have taken for granted for so long. ஆனால் இந்த பேண்டமிக் உடைய ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம சபையாக இருக்கிற நம்ம எல்லா காரியத்தையுமே வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து நம்ம எல்லாத்தையும் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். Today we're going to be looking at 7 different perspectives that we as a church need to really ponder on for a moment. இன்னைக்கு நம்ம 7 வித்தியாசமான காரியங்களை குறித்து அதன் கண்ணோட்டத்தை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். Perspectives that we should never forget. இந்த கண்ணோட்டங்கள் நம்ம மறக்கக்கூடாத கண்ணோட்டங்கள். The first one is identity. முதலாவது காரியம் நான் யார் என்பது குறித்தது. Secondly, our purpose. இரண்டாவது காரியம் என்னுடைய நோக்கம். Then we're looking at the whole concept of what is life itself. மூன்றாவதாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது என்னது. The concept of death. மரணத்தை குறித்த ஒரு கண்ணோட்டம். Eternity. நித்தியத்தை குறித்து ஒரு கண்ணோட்டம். Looking at suffering. துன்பத்தை குறித்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம். And we're looking at sin. and கடைசியாக பாவத்தை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற கண்ணோட்டம். Now it's really important that we understand who we are as the church. முதலாவதாக நாம் சபையாக நாம் கிறிஸ்துவுக்குள்ள யார் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். Who are we in Christ? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யார்? If we understand who we are, that really helps us to function as God intended for us to function. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை எப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரோ நம்ம அது அந்த விதத்தில் நம்ம செயல்படுறதுக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். Identity is who we really are. இந்த அடையாளம் அப்படின்னு சொல்லுவது நம்ம யார், நான் உண்மையாக யார் அப்படின்றத குறித்ததாக இருக்கும்.
Identity really doesn't have much to do with what we do and who we know and what we possess. இந்த அடையாளம் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு யாரை தெரியும், எனக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பொறுத்ததல்ல. A few things that the Bible talks about to describe who we are as a church are, firstly, we are the family of God. நம்ம வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது காரியம் நாம் தேவனுடைய குடும்பமாக இருக்கிறோம். God is our father. பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறார். And we are brothers and sisters. நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். You know, just like we refer to our earthly family and call them blood family, there's another blood family that we are part of, which is really God's family, where the blood of Christ unites us as one. யூஸ்வலாக நம்ம பிறந்த குடும்பத்தை வந்து இது என்னுடைய சொந்த குடும்பம், என்னுடைய சொந்த ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே எல்லாரும் நம்ம உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறோம். The best way we can refer to ourselves is children of God. நம்ம ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு இருக்கிற மிக சிறந்த அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். And have you noticed in our earthly families also, a child is not a child because of what they do or what they have or whom they know. நம்மளுடைய வீடுகளில் கூட நமக்கு இருக்கிற பிள்ளைகள் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து அவங்க நம்ம பிள்ளைங்களாகலை. You know, the pandemic really helped us to stop and think about this very seriously. இந்த நேரத்தில் நடக்கிற இந்த பேண்டமிக் வந்து இந்த காரியத்தை குறித்து அதிகமாக நம்மளை சிந்திக்க வைக்குது. Very often we tended to get our identity from our jobs or from the knowledge we possessed or the skills we possessed. அநேக நேரத்தில் வந்து நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய பணியிலிருந்தோ ஆற்றல்களிலிருந்தோ அந்தஸ்திலிருந்தோ நிறைய நேரம் அதை நம்ம பெற்றிருக்கலாம். Or from the incomes we earned. நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்றத குறித்து கூட இருந்திருக்கலாம். But all that suddenly came to a standstill or was changed drastically once the lockdowns began globally. ஆனால் இந்த லாக்டவுன் அப்படின்னு சொல்லி தொடங்கின உடனே இந்த எல்லா விதமான இந்த அடையாளங்கள் வந்து கேள்விக்குறியாக மாறிடுச்சு. But one thing has not changed is that we still are the children of God. We are still part of the family of God. ஆனால் ஒரு காரியம் மாறவே இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அது மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் அவருடைய குடும்பத்தினர் என்ற உண்மை மாறவே இல்லை. We are the salt of the earth. நம்ம இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம்னு சொல்றார் ஆண்டவர். God intended that we as a church add flavor to the world around us. ஆண்டவர் எதற்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு நல்ல சுவை கொடுக்கறவங்களா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். Again, during the pandemic, we can make use of the opportunities we have to be of help to people around us. இந்த பேண்டமிக் நேரத்துல நம்ம அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல தருணங்கள் நமக்கு இருக்குது. We are the light of the world. நம்ம இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம். People are in fear. நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பயத்தில் இருக்கிறாங்க. We can help them overcome that fear. அந்த பயத்தை அவங்க வந்து மேற்கொள்றதுக்கு நம்ம உதவி செய்யலாம். We are here to help people know how to live. நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை இங்கே வைத்திருக்கிறார். So as the light, let's shine our light in the dark places. இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிற நம்ம எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கோ அங்கே போய் ஆண்டவருடைய ஒளியை வீசுறவங்களா நம்ம இருக்கட்டும். We are the house of God. நம்ம தேவனுடைய வீடா இருக்கிறோம். You know, for those who believe that the church was the house of God, this really made that very clear that we are the house of God and the church might meet in a building, but the building is not the house of God. இந்த நேரத்தில் முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கட்டிடங்கள் வந்து தேவனுடைய வீடு இல்லை, நம்ம ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய வீடாக இருக்கிறோம். அண்ட் கட்டிடம் வந்து நம்ம சேர்ந்து வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம், பட் ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் அவருடைய வீடாக வைத்திருக்கிறார். Together we are God's house. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஆண்டவருடைய வீடு. He said, where 2 or 3 are gathered together in my name, there am I in their midst. ஆண்டவர் சொன்னார், எங்கு 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 1 Peter 2:5 says we are living stones. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் ஜீவனுள்ள கற்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். So this house of God is built with living stones, not inanimate stones. ஸோ இந்த ஆண்டவருடைய வீடு வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உயிருள்ள ஜீவனுள்ள கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. We are a new creation. நாம் ஒரு புதிய சிருஷ்டி. We've been recreated in God's image, that image that was destroyed in the Garden of Eden, Jesus recreated in us.
ஏதேன் தோட்டத்தில் நாம் ஆண்டவருடைய அந்த சாயலை இழந்து நின்ற நமக்கு ஆண்டவர் அந்த சாயலை மீண்டுமா புதுப்பித்திருக்கிறார். So now we can reflect God's character through our lives, the church. ஸோ நம்ம ஆண்டவருடைய குணங்களை, ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தலாம். Peter goes on to talk about in 1 Peter 2 and defines us further by saying we are a chosen generation. பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு விஷயம் சொல்றார். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. God has chosen us. ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். John 15:16 says we didn't choose God but he chose us. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். We are a royal priesthood. நாம் ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். Our King Jesus is the high priest and we are priests in his service. இயேசு மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். He says we are royal priests, which means he is the king, and this royal high priest has us as priests who are serving him with our lives. இந்த ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே ஆசாரியர்களாக தேர்ந்தெடுத்து நம்ம அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Romans 12:1 says, I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. You know, in the Old Testament, the priest would offer a sacrifice of a bird, of an animal, after killing it. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியர் ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ பலி கொடுத்தார். But now we are offering our lives as living sacrifices. ஆனால் ஆண்டவர் நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Which means everything we do, we are doing as a service or an act of worship unto God. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவருக்கு உகந்ததா, அவருக்கு ஒரு ஆராதனையா நம்ம அதை செய்யணும். We are a holy nation. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்றார். So God has separated us from the world and separated us to himself. That's the meaning of the word holy. இந்த பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவருக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். And we should remember that even though we live in this world, we don't belong to this world. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம இந்த உலகத்தார் அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். We don't belong here. நம்மளுடைய வாழ்க்கை இங்கே பொறுத்ததல்ல. We belong to heaven. நாம் பரலோகத்தை சார்ந்தவர்கள். Philippians 3:20 talks about that. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். Also in 1 Peter 2:11 and 12, Peter talks the same thing. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11 12ஆம் வசனத்திலையும் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். We are his own special people. நாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய விசேஷித்த மக்கள். Very important thing in identity is we should belong to somebody. It's a very important aspect for a human being to possess. இந்த அடையாளம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே யாருக்காவது சொந்தம் அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். And we belong to God. நம்ம ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். We don't belong to ourselves. நாம் நமக்கே சொந்தம் அல்ல. Because we were bought with the price of Jesus' blood. ஆண்டவர் அவருடைய இரத்தத்தால நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். You can read that in 1 Corinthians chapter 6 verse 18 to 20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18 லிருந்து 20 வசனங்கள் நீங்க படிச்சு பார்க்கலாம். We are God's handiwork. நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். It's like we were a broken vessel and God put us back together. We messed up that image of God that he so beautifully made, and we messed it up, and now he has recreated that image in us. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம உடைந்து போன ஒரு பாத்திரமா இருந்தோம், ஆனா ஆண்டவர் நம்மளை மறுபடியும் எடுத்து அவர் வணைந்து அவருடைய பிள்ளைகளா நம்மளை மாத்தி இருக்கிறார். He's transforming us into that beautiful image all over again now. அவருடைய சாயல்ல நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். Philippians 1:6 says that God is still at work in us. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மில் இன்னும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். 1 Thessalonians 5:24 says a similar thing. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் அதே நம்ம பார்க்கிறோம்.
So if God has created us, how precious we must be. ஸோ ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ விசேஷித்தமானவர்களாக நம்ம இருக்கிறோம். There's a lot more about who we are recorded in the Bible, but these are a few things to never forget. நாம் யார், நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சில விஷயங்கள் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அநேக காரியங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம பார்க்கலாம். The second perspective we need to bear in mind is our purpose in life. ரெண்டாவது காரியம் என்னத்தை குறித்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நோக்கம் என்ன. Why am I here? Why are we as the church here? நான் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், சபையாகிய நாம் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம். Have you noticed identity and purpose are so closely linked to each other? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடையாளம் நோக்கம் ரெண்டுமே க்ளோஸாக அசோசியேட் ஆயிருக்கும். Every single thing around us has a name and everything also has a purpose. நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் உண்டு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கமும் உண்டு. And until we came to know Christ, we hadn't discovered why we were in this world. ஆண்டவரை தெரிந்து கொள்கிற வரைக்கும் நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அறியாதவர்களாக இருந்தோம். And until someone comes to discover who they are, they can't discover why they are. நம்ம யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம எதுக்காக இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் நமக்கு புரியாது. And if we don't discover who we are, we'll be searching in all the wrong places and we will never discover why we are here. நம்ம யார் அப்படின்னு நம்ம தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் எல்லா தேவையில்லாத இடங்களிலே நாம் தேடிக்கொண்டே இருப்போம். Jesus answered that question, why we are here. இயேசு அதற்கு ஒரு பதில் கொடுத்தார். If you notice all the terms that we just dealt with, you'll find that every one of those talked also about our purpose. நம்ம பார்த்த ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடையாளத்தை குறித்து பார்த்த எல்லா விஷயங்களுமே அதிலேயே நம்மளுடைய நோக்கமும் நமக்கு தெரியும். Dr. Miles Monroe, an evangelist from the Bahamas, said, "The greatest tragedy is not death, but a life without a purpose." டாக்டர் மைல்ஸ் மன்ரோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஊழியக்காரர், பஹாமாஸ் நாடுகள்லேருந்து வந்தவர். அவர் இப்படி சொன்னார், இந்த உலகத்தில் மிக சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மரணம் இல்லை, ஒரு அர்த்தமில்லாத ஒரு நோக்கமில்லாத வாழ்க்கை தான் மிகவும் சோகமான ஒரு விஷயம். This pandemic may have made us question what we are doing, why are we existing. Many people have come to the brink of depression during these 12 months. நிறைய பேர் இந்த பேண்டமிக் அப்படின்ற இந்த நேரத்தில் சோகத்தோட பலவிதமான மன அழுத்தத்தோட நான் எதுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப சோர்வுடன் காணப்படுற நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். But let's remember, God has not forgotten who we are and He has not forgotten why we are either, so we should not either. ஆனால் நம்ம இன்னைக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை யார் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். The third perspective is the whole perspective of life itself. மூன்றாவது கண்ணோட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு கண்ணோட்டம். The author of life created us with heart, soul, mind and body. இந்த உலகத்தில் நம்மளை ஆண்டவர் படைக்கும் பொழுது இருதயத்தோடு, ஆத்மாவோடு, மனதோடு, சரீரத்தோடு நம்மளை படைச்சிருக்கார். We should never forget that we are not just a body, we are a body and soul and heart and mind. நாம் இங்கே வெறும் ஒரு சரீரம் மட்டும் இல்லை, நமக்குள்ளே ஆண்டவர் இருதயத்தை வைத்திருக்கார், மனதை வைத்திருக்கார், ஆத்மாவை வைத்திருக்கிறார். In the Garden of Eden, when man sinned, his heart, soul, mind and body were affected. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இருதயம் எல்லாமே பாதிக்கப்பட்டது. And when God recreated us, His plan was to restore all of that to the initial state when He created us in the first place. ஆண்டவர் புது சிருஷ்டி ஆக்கும் பொழுது என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா அந்த சாயலை மீண்டுமா நம்மள புதுப்பிக்கிறார். In John 10, Jesus calls Himself the Good Shepherd. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னை நல்ல மேய்ப்பனாக அவர் வெளிப்படுத்தினார். And He talks about how He provides protection, guidance, provision for us, His church, or otherwise the sheep. அவர் இந்த உலகத்தில் நமக்கு எப்படி பாதுகாப்பு, நம்மளுடைய தேவைகளை சந்தித்து வழி நடத்தி எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பனா நமக்கு இருந்து நம்மளை வழி நடத்துறார். In John 10:10 he says, "The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and that they may have it more abundantly." யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றிற்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். So He came to give us abundance
of life, meaning the way our heart and mind and soul and body function should be the way it was intended to. ஸோ ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண ஜீவன் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய முழு மனது, ஆத்மா, சரீரம் எல்லாமே முழுமையாக நம்ம வந்து நிரம்பி வழியணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். That's why we should love God with all our heart, soul, mind and strength. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நம்ம முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் நம்மளுடைய முழு பலத்தோடும் ஆண்டவரை நாம் நேசிக்கணும், அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னார். He didn't call us into his family just to merely exist. நாம் ஆண்டவருடைய குடும்பத்தில் நம்ம எப்படியோ இந்த உலகத்தில் வாழணும், ஏதோ ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. He called us to live life to the full. ஆண்டவர் நம்மளை பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நம்மளை அழைத்தார். So we can enjoy a relationship with him and with other people so that others around us may come to know what life really is. ஏன் அப்படின்னு சொன்னால் அவரோடு கூட மற்றவங்களோடு கூட நமக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை, நமக்கு இருக்கிற அந்த பரிபூர்ண வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். The other perspective connected with life is the perspective of death. இன்னொரு ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் மரணத்தை குறித்து சரியான கண்ணோட்டம். During this pandemic, especially in the last few weeks, we've heard of so many of our friends and family passing away. முக்கியமாக இந்த பேண்டமிக் நேரங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு சில வாரங்களாக அநேகர் நமக்கு தெரிந்தவர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள் மரித்து போகிற செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். Now our perspective and understanding of death should be very different from that of the world around us. நாம் மரணத்தை குறித்ததான நம்மளுடைய கண்ணோட்டம் உலகத்தாருடைய கண்ணோட்டத்தை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும். Hebrews 2:14 and 15 says it this way: Inasmuch then as the children have partaken of flesh and blood, he himself likewise shared in the same, that through death he might destroy him who had the power of death, that is the devil, and release those who through fear of death were all their lifetime subject to bondage. எபிரேயர் 2:14-15 இப்படி வாசிக்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். We know before we came to know Christ, as verse 15 says, we had the fear of death. நாம் ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக எல்லாருக்குமே தெரியும், நமக்குள்ள ஒரு மரண பயம் இருந்தது. But as believers, we don't fear death anymore. விசுவாசிகளா இருக்கிற நாம் எந்த விதமான மரணத்துக்குரிய பயம் நமக்கு இருக்கக்கூடாது. We need to understand death as God understands death. நாம் மரணத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கண்ணோட்டம் நமக்கு இருக்க வேண்டும். When God said to Adam and Eve, if you eat of this fruit, you will die. ஆண்டவர் சொன்னார் ஆதாம் ஏவாள் கிட்ட, நீங்க இந்த கனியை எடுத்து புசித்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மரித்து போவீங்க அப்படின்னு சொன்னார். They eventually died. அவங்க எல்லாருமே மரித்தாங்க. He was talking about physical death, but he was also talking about an eternal death. அவர் இந்த உலக பிரகாரமான ஒரு மரணத்தை குறித்து மட்டும் பேசல, நமக்குள்ள ஆவிக்குரிய ஒரு மரணம் இருக்குது அப்படின்றத பத்தி ஆண்டவர் சொன்னார். Often we understand death from a very physical point of view. நம்ம அநேக நேரத்துல சரீர பிரகாரமா மட்டும்தான் மரணத்தை புரிஞ்சுக்கிறோம். As believers, we know that we will all die physically. விசுவாசிகளா இருக்க நாம் எல்லாருக்குமே தெரியும், நமக்கு மரணம் கட்டாயமா நமக்கு எல்லாருக்கும் வரும். Unless the Lord returns before we die. ஆண்டவர் வருகை இருக்குமானால் நம்ம இது தப்பிச்சு கொள்ளலாம். But we don't need to die spiritually. ஆனா நம்ம யாருமே ஆவிக்குரிய மரணத்தை நாம் சந்திக்க தேவையில்லை. Because we were actually regenerated, we had a new birth and we were born again. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே ஆண்டவருக்குள்ள மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம். So this perspective of death we as believers need to really bear in mind deep down, and so we can also help others to come to this understanding of what death really is. விசுவாசிகளா இருக்க நமக்கு இந்த சரியான கண்ணோட்டம் மரணத்தை பத்தி இருந்தது அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கும் நம்ம ஆறுதல் சொல்றதுக்கு, மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்றதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். That's why when Jesus said in John 3:16, you will have eternal life, he was talking about eternal life beyond this physical death. அதனால்தான் யோவான் 3:16 நித்திய ஜீவன் அப்படின்னு இயேசு சொல்லும் பொழுது அது இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மரணத்துக்கு பின்பாக நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்பதை குறித்து அவர் சொன்னார். So for a believer,
Death is really a sleep before we enter into the next phase of eternal life. ஸோ ஒரு விசுவாசிக்கு மரணம் ஒரு நித்திரை தான். அதற்கு பிறகு நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. 1 Corinthians 15:51 says it that way. 1 கொரிந்தியர் 15:51 நம்ம வாசிக்கலாம். And 1 Thessalonians 4:13-18 talks about it this way. 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 அதை பற்றி நம்ம படிக்கலாம். So we need to understand, just like a human goes to sleep in the night and wakes up the next morning, for us death is going to sleep and waking up when the Lord returns. ஸோ மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஒருவர் ராத்திரியில் நித்திரைக்கு போயிட்டு காலையில் எழும்புறாங்களோ அதே மாதிரி இந்த நித்திரை ஆண்டவர் மறுபடியும் வரும் பொழுது நாம் எல்லோருமே நாம் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். So we don't need to fear death anymore. மரணத்தை குறித்து எந்த விதமான பயம் நமக்கு தேவையில்லை. The next perspective we need to maintain in our minds is that of eternity. அடுத்ததான கண்ணோட்டம் என்ன அப்படின்னு சொன்னா நித்தியத்தை குறித்த ஒரு கண்ணோட்டம். Every human is going to live on forever. The question is, where are we going to spend eternity? And that depends on whether or not we walk with Jesus. நம்ம எல்லாருக்குமே நம்ம நித்தியமாக வாழக்கூடியவங்க, ஏன்னா நமக்குள்ள அந்த ஆத்மா இருக்கு. ஆனால் நம்ம எங்கே இருக்க போகிறோம் அப்படின்றத குறித்து நம்ம இங்கே தான் தீர்மானிக்கிறோம். ஆண்டவருக்குள்ளே இருந்தால் நம்ம நித்தியமாக அவரோடு கூட இருக்க முடியும். I want to encourage you to look up the story of a man called Arthur Stace. ஆர்தர் ஸ்டேஸ் அப்படின்ற ஒருத்தருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் எடுத்து பாருங்க. Otherwise he was called Mr. Eternity. அவருக்கு இன்னொரு பேர் நித்தியம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. He went around Sydney in Australia writing the word eternity for 35 years. அவர் 35 வருடங்களா ஆஸ்திரேலியாவில் இருக்க சிட்னி நகரத்தில் எல்லா இடத்துலையும் போய் நித்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை எழுதி கொண்டே இருந்தார். He didn't go to school. அவர் பள்ளிக்கூடம் போன மனிதன் இல்லை. He came to know Christ after being an alcoholic for many years. பல வருடமாக அவர் ஒரு குடிகாரனாக இருந்து அப்புறம் ஆண்டவரை அறிந்து கொண்டவர். And when he came to know Christ, he heard a message where somebody had talked about eternity. அவர் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அவர் இந்த நித்தியம் அப்படின்றத பற்றி அவர் முதலையாக கேள்விப்பட்டார். The only word he found himself able to write was the word eternity in a beautiful font. அவரால் எழுதக்கூடிய ஒரே வார்த்தை அந்த நித்தியம். அதை மட்டும்தான் அவர் எழுத கற்றுக்கிட்டார். Nobody knew who was writing this word all over the streets of Sydney. யார் இந்த வார்த்தை இட்டர்னிட்டி அப்படின்ற வார்த்தையை எல்லா இடத்துலையும் மிகவும் அழகாக எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். And finally they discovered it was him. கடைசியாக தான் இவர் ஆர்தர் ஸ்டேஸ் அப்படி சொல்லி கண்டுபிடிச்சாங்க. Now he died and went on. கடைசியாக ஆர்தர் ஸ்டேஸ் மரித்தார். Many years later, during the 2000 Olympics, they wanted to remember him. 2000 ஒலிம்பிக்ஸ் நடைபெறும் பொழுது ஆர்தர் ஸ்டேஸை ஒரு நினைவு கூறும்படியாக நினைத்தார்கள். So on the Sydney Harbour Bridge in bright lights they had this word eternity. அந்த சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் மேலே ரொம்ப அழகான அவர் எழுதின அதே ஃபாண்ட்ல லைட்ஸ் வைத்து இந்த நித்தியம் இட்டர்னிட்டி அப்படின்ற அந்த வார்த்தையை எழுதியிருந்தாங்க. Very few of us in today's world are thinking about eternity. சிலர் மட்டும்தான் இந்த நித்திய ஜீவனை பற்றி நம்ம நினைக்கிறோம். And yet eternity is something we should never forget. That we are headed there and that's going to be forever. ஆனால் இந்த நித்திய ஜீவன் அப்படின்றது நிச்சயமான ஒரு காரியம். எல்லாருமே அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். God knows what eternity is because he is an eternal God. ஆண்டவருக்கு மட்டும்தான் இந்த நித்திய ஜீவனை பற்றி தெரியும். ஏன்னா அவர் தான் நித்தியமான ஒரு தேவன். And he wants us to live with him forever. அவரோடு கூட நித்தியமா நம்ம வாழணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். But the devil wants us to spend eternity with him in hell. ஆனால் பிசாசானவன் நம்மளை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். And that's the reason Jesus came into the world, to save us from a lost eternity. அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு நம்ம அந்த நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். As believers we need to understand that just because we came to know Christ does not mean eternity is guaranteed to us. விசுவாசிகளாக இருக்க நாம் நினைக்கக்கூடாது, நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன், அதனால எனக்கு நித்திய ஜீவன் எனக்கு கட்டாயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. We can't think we can live anyway and heaven is our home. நம்ம நினைக்கக்கூடாது நான் எப்படி வேணால் நான் வாழலாம் இந்த உலகத்தில், ஆனாலும் எனக்கு பரலோகம் நிச்சயம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. We need to walk with Christ. நம்ம ஆண்டவரோடு கூட தினைக்கும் நடக்கணும். Be led by his Holy Spirit. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தணும். So he needs to transform us into that image that was destroyed in the Garden of Eden. He is working on us all over again. ஆண்டவர் நமக்குள்ள அந்த அவருடைய சாயலை மீண்டுமா புதுப்பிக்கிறதுக்கு நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். God is holy.
ஆண்டவர் பரிசுத்தர். And He's preparing us, He's sanctifying us to live with Him forever. நாமும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். So let's not get this very temporal perspective of life. ஸோ இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து மட்டும் நாம் நினைத்து நித்திய ஜீவனை மறந்து போக வேண்டாம். The next perspective I'd like to focus on is the perspective of suffering. இன்னொரு விஷயத்தை குறித்து நம்ம சரியான கண்ணோட்டம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது துன்பத்தை குறித்ததான ஒரு கண்ணோட்டம். In the last 1 year, suffering has increased globally. கடந்த ஆண்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகுந்த அதிகமான துன்பங்கள் துயரங்கள் நம்ம சந்திச்சிருக்கிறோம். So that's the suffering that comes to all the world. இந்த கஷ்டம் துன்பங்கள் துக்கங்கள் வந்து எல்லாருக்குமே வரக்கூடியது தான். But for a Christian, we have to go through and will go through a different kind of suffering. இந்த உலகத்துல நமக்கு வர துன்பங்கள் வந்து கிறிஸ்தவர்களா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க நாம் வித்தியாசமா அதை நாம் பார்க்கணும். Jesus told us that when we come to know Him, when we choose to walk with Him, we will walk down a difficult path. ஆண்டவர் சொன்னாரு அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கட்டாயமா நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும். We don't go searching for suffering, but it's bound to come. நம்ம அதுக்காக தேடி போல பட் கிறிஸ்தவ வாழ்க்கையில கட்டாயமா நம்ம துயரங்களை சந்திக்க போறோம். Jesus and the New Testament writers talked about the inevitability of suffering for a believer. இயேசுவும் சரி புதிய ஏற்பாடுல இருக்க எல்லா அப்போஸ்தலர்களும் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. நமக்கு கட்டாயமா இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லி. Very often people think that if you go through suffering, it's because of sin. நிறைய பேர் நினைக்கிறாங்க கஷ்டமான பாதையில துன்பங்கள் துக்கங்கள் வரும்பொழுது பாவத்தினால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. That's not always true. இது வந்து எப்பொழுதுமே உண்மையான ஒரு விஷயம் இல்லை. Sometimes I can cause my own suffering by my bad choices. சில நேரத்துல நம்மளுடைய தவறான தேர்ந்தெடுத்ததுனால நம்ம சில காரியங்களை நமக்கே விளைவித்துக் கொள்ளலாம். But that's not the suffering the Bible is talking about. ஆனா ஆண்டவர் அந்த கஷ்டங்களை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கல. When we choose to follow Jesus, the enemy is busy trying to mess up our lives all over again. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும் அவருடைய வழியில நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பிசாசானவன் பலவிதமான கஷ்டங்கள் சோதனைகள் நம்ம வாழ்க்கையில கொடுக்கறான். 1 Peter 4:1-2 says it this way: Therefore, since Christ suffered for us in the flesh, arm yourselves also with the same mind, for he who has suffered in the flesh has ceased from sin, that he no longer should live the rest of his time in the flesh for the lusts of men, but for the will of God. 1 பேதுரு 4:1-2 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். Basically, it says here the opposite of what our perception usually is. He says, when you cease to sin, you start to suffer. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாவம் செய்கிறத நிறுத்தின உடனே பலவிதமான பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம். Jesus said it's part of the journey that we are embarking on. இயேசு சொன்னார் இந்த கஷ்டங்கள் வந்து இந்த பயணத்தில் இதுவும் ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறார். In Matthew 7:13-14, he talks about the narrow way and the broad way. மத்தேயு 7:13-14 வசனத்தில் ஆண்டவர் 2 வழிகளை பற்றி பேசுகிறாரு. இடுக்கமான வாசல் அப்புறம் அகலமான வாசலை குறித்து பேசுகிறாரு. So he says on this journey, when you choose the narrow way, you're going to encounter suffering. ஸோ இந்த இடுக்கமான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு பலவிதமான சோதனைகள் வரும். Suffering is also part of the process of refining. ஆண்டவர் வந்து நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் போராட்டங்கள் கொடுக்கும் பொழுது அது நம்மை சுத்திகரிக்கிறதுக்காக ஆண்டவர் அனுப்புகிறார். You know, in 1 Peter chapter 1:6-9, Peter talks about, he compares our suffering with that of the process of refining gold. So our faith is being refined through suffering. ஸோ நம்மளுடைய விசுவாசம் இந்த பிரச்சனைகள் மூலமாக சோதனைகள் மூலமாக ஆண்டவர் அதை என்ன செய்கிறார் அப்படின்னா சுத்திகரிக்கிறார். It's not easy. அது வந்து சுலபமான ஒரு விஷயம் இல்லை. It's painful. அது கடினமான ஒரு காரியம். It hurts deeply. அது வந்து நமக்கு பலவிதமான துக்கத்தை உண்டு பண்ணும். But it's fruitful. ஆனால் அது கடைசியில் கனி கொடுக்கிறதா இருக்குது. The only way we are purified, the only way our faith grows is through suffering. நாம் கஷ்டப்பட்டு பலவிதமான சோதனைகள் அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய விசுவாசம் வளர ஒரு வாய்ப்பு உண்டு. James talks about suffering as well in James 1:2-4.
யாக்கோபு 1:2-4 யாக்கோபு இதை குறித்து பேசுறாரு. He talks about how suffering causes us to grow in character. சோதனைகள் நம்மளுடைய குணத்தை எப்படி மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். Paul talked about the same thing in Romans 5:3-5. பவுல் ரோமர் 5:3-5 இதை குறித்து அதிகமாக பேசுறாரு. Again he talked about how suffering builds and helps us to grow in character, grow in the image of God. இதில் பவுல் நமக்கு பலவிதமான உபத்திரவங்கள் மூலமாக நம்ம போகும்பொழுது எப்படி ஆண்டவருடைய குணங்கள் நமக்குள்ள இன்னும் அதிகமாக வளருது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குறார். There's no way around suffering for a believer. நமக்கு வேற வழியே இல்லை. நம்ம சோதனைகளுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகளை கடந்து தான் வரணும். And we never know how it's going to come. ஆனால் அது எப்படி வரும் நமக்கு தெரியாது. But it's going to come. ஆனால் கட்டாயமாக வரும். We don't go searching for it. நம்ம அதுக்காக தேடி போக வேண்டாம். But when it comes, we seek God's help to help us to go through it. ஆனால் அந்த மாதிரி கஷ்டங்கள் நமக்கு வரும்பொழுது அதன் மூலமாக நம்ம போகிறதுக்கு நம்ம வழி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். To ask God for patience, for perseverance, for endurance. நம்ம ஆண்டவர்கிட்ட பொறுமையாக இது எல்லாத்தையும் சகிச்சு இன்னும் மேற்கொண்டு போக ஆண்டவருக்கு கிருபை கேட்கணும். The greatest lessons in life are learned through suffering. நம்ம வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடங்களும் இந்த உபத்திரவங்கள் மூலமாக தான் நம்ம கற்றுக்குறோம். And in the end we come out refined as gold. கடைசியாக நம்ம பொண்ணை போல சுத்திகரிக்கப்பட்டு நம்ம மிகவும் அழகாக ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வர. The Lord will never give us more than we can handle. நாம் சகிக்கிறதுக்கு மேலாக ஆண்டவர் நம்மளை சோதிக்க மாட்டார். He'll give us the strength to go through it. நாம் அதை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு பெலன் கொடுப்பார். If we have this perspective of suffering, we'll handle it a little better. நாம் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட சோதனைகள் கஷ்டங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். And let's remember, suffering is not meant for us to draw away from God, but rather draw closer to Him. எந்த விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தால் ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு இல்லை, ஆண்டவர்கிட்ட நெருங்குவதற்கே அது ஒரு ஆயுதமாக இருக்கணும். Because He is the one we can trust during our difficult times. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மிகுந்த கஷ்டமான காலங்களை ஆண்டவரை மட்டும்தான் நம்ம நம்ப முடியும். The last perspective I'd like to focus on today is that of sin. கடைசியாக பாவத்தை குறித்து சரியான கண்ணோட்டம் இருக்கணும். The world has changed so much that things that God considers sin are now being considered acceptable. இந்த உலகம் மாறிக்கொண்டு இருக்கிற இந்த காலங்களில் ஆண்டவர் எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்கிறாரோ இந்த உலகம் அது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுது. And sadly those things are being accepted even within the church today. மிக வருத்தமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் சபை கூட இதை ஏற்றுக்குது. How we define sin determines how we live our lives. பாவத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். Over time we've allowed ourselves to water down the definition of sin. நம்ம இந்த பாவத்தை குறித்த ஒரு கண்ணோட்டத்தை மிகவும் எளிமையாக நம்ம அதை மாற்றிட்டோம். In God's eyes, sin is anything that goes against His character or His nature. ஆண்டவருக்கு எதிர்த்து எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும் ஆண்டவருடைய நேச்சர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அது பாவம் தான். The things we do, say or think, or the things that we don't do, say or think. இது நம்ம பார்க்கும்பொழுது நம்ம சொல்கிற செய்கிற யோசிக்கிற காரியங்கள் அதே சமயத்தில் நம்ம சொல்லாத செய்யாத நம்ம பேசாத சில விஷயங்கள் கூட பாவம் தான். We often think sin is about what we do, but it's also about the things we don't do. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கலாம் நான் செய்கிறது தான் பாவம் அப்படின்னு நினைக்கலாம். பட் சில விஷயம் நம்ம செய்யாமல் இருக்கும்போது கூட அது பாவம் தான். James 4:17 says it this way, if anyone then knows the good they ought to do and doesn't do it, it is sin for them. யாக்கோபு 4:17 வாசிக்கிறோம், ஒருவர் நன்மை செய்ய தெரிந்து அது செய்யாமல் இருந்தாங்கன்னா அது கூட பாவம் தான். Jesus too mentioned various sins in Mark 7:20-23. மார்க் 7:20-23 படிக்கும் பொழுது இயேசு பலவிதமான பாவங்களை அவர் விவரித்து சொன்னார். He said whatever comes out from a man that defiles him. அவர் சொன்னார் ஒரு மனிதனுடைய மனதிலிருந்து வர காரியங்கள் தான் அவனை தீட்டுப்படுத்தும். He mentioned sins of the thought, word and of deed. அந்த பகுதியை நம்ம படித்து பார்த்தால் அதில் ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தைகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்த குறித்ததான பாவங்களை பற்றி அவர் சொல்றார். It's easy for us to look around and think, the world is accepting this, so maybe God accepts it.
நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கலாம் உலகம் எல்லாத்தையும் ஏற்றுக்குது, ஆண்டவரும் அதை ஏற்றுப்பார் அப்படின்னு நினைக்கலாம். We can also think, well, God is patient with us, so maybe we are on the right path. சில நேரம் ஆண்டவர் பொறுமையாக இருக்காரு, கிருபையாக இருக்காரு அப்படின்றதுனால நான் பாவத்திலேயே கண்டினியூ பண்ணலாம், இப்படியே இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். But I think it's really important at this point of time, especially during this pandemic, that we stop and with the help of the Holy Spirit search ourselves. ஆனால் இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நம்ம கடந்து செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையை அவர் பரிசோதிக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். It's time that we repented of things we are guilty of sins we are committing, be it by thought, word or deed. நாம் ஆண்டவருக்கு முன்பாக எந்தெந்த காரியம் அவருக்கு பிரியமில்லையோ அதை எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் நமக்கு மன்னிக்கும்படி ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய செயல், வார்த்தை, நம்மளுடைய எண்ணங்களில் இருக்க எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்யணும். We need to repent of things we are not thinking, not saying and not doing, which we should be. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எதெல்லாம் நம்ம செய்யலையோ, சொல்லலையோ, நம்ம யோசிக்கலையோ அந்த காரியங்களுக்காக கூட ஆண்டவர்கிட்ட நம்ம மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பணும். If you look at the parable that Jesus told of the sheep and the goats, there he talked about the things that they were not doing, that they should have been doing. ஆண்டவர் சொன்ன உவமை செம்மறியாடு, வெள்ளாடு, அந்த உவமை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதில் எந்தெந்த காரியம் செய்யணுமோ செய்யாமல் இருக்கும்போது அந்த காரியத்தை குறித்து தான் பேசுகிறார். He appreciated the things that were done, and he also didn't appreciate the things that were not done that were supposed to be done. எந்தெந்த காரியம் செய்யப்படணுமோ செய்யும் பொழுது அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. எந்தெந்த காரியம் செய்யலையோ ஆண்டவர் அதற்கு கடிந்து கொள்கிறார், தண்டிக்கிறார். Why this is so important for us to get a proper perspective of is because judgment is going to start with the church. ஏன் நமக்கு இந்த சரியான கண்ணோட்டம் தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம், முதலாவது நியாய தீர்ப்பு சபையில் தான் தொடங்க போகுது. We always think of judgment as coming to the world, but the Bible very clearly says it starts with us first. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கலாம் இந்த மாதிரி நியாய தீர்ப்பு உலகத்துக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லி, பட் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது இந்த நியாய தீர்ப்பு ஆண்டவருடைய சபையில் தான் ஃபஸ்ட்டு தொடங்குது. The world needs to look at us and say, that's how we want to live our lives. உலகத்தார் நம்மளை பார்க்கும் பொழுது நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லணும். Let's ask God to give us His perspective on all of these things. ஆண்டவர் நமக்கு சரியான கண்ணோட்டம் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்போம். I want to encourage you to think not just on these 7 perspectives, but even things like our time. இந்த நான் சொன்ன இந்த கண்ணோட்டம் மட்டும் இல்லை, மற்ற காரியங்களை குறித்தும் நம்ம சரியான கண்ணோட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முக்கியமாக நம்மளுடைய நேரம், our work, நம்மளுடைய பணிகள். There's so many things that we've just forgotten what they really mean anymore. நம்ம இதனுடைய உண்மையான அர்த்தம், இது ஆண்டவர் எதற்காக இதை நியமித்தார் அப்படின்றத மறந்துட்டோம். We are defining things the way the world defines them. உலகத்தார் எப்படி இந்த விஷயங்களை சொல்கிறாங்களோ அதே மாதிரி அதே கண்ணோட்டத்தோடு நாமும் பார்க்க தொடங்கிட்டோம். We are redefining what we were meant to define correctly. நம்ம எல்லாத்தையுமே தவறாக எடுத்து சொல்கிறவங்களா ஆண்டவர் சொன்ன விதத்தை விட்டுட்டு நம்மளே உலக பிரகாரமாக நம்ம எல்லாத்தையுமே நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கோம். So let us define things the way God defines them. ஸோ ஆண்டவர் எல்லாவற்றையும் எப்படி யோசிக்கிறார், ஆண்டவர் எல்லாத்தையும் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறாரு, அதே கண்ணோட்டம் நமக்கும் தேவை. Shall we pray? நாம் ஜெபிக்கலாம். Father, we want to thank you for this time together. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி. Thank you for enabling us to look at these 7 perspectives today, Lord. ஆண்டவரே, இந்த 7 காரியங்களையும் ஆண்டவரே வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. Help us to have a right perspective of who we are. ஆண்டவரே, நாங்கள் யார் அப்படின்றத குறித்த சரியான கண்ணோட்டம் தாங்க. Help us to get our identity from you, Lord. ஆண்டவரே, எங்களுடைய அடையாளம் உம்மில் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. Help us to have the right perspective of why we are. ஆண்டவரே, நாங்கள் எதுக்காக இங்கே வாழ்கிறோம் அப்படின்ற சரியான நோக்கம் எங்களுக்கு கற்றுத்தாங்க. Help us to have the right perspective of life and of death. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை குறித்தும் மரணத்தை குறித்தும் சரியான கண்ணோட்டம் தோட நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. The right perspective of eternity, of suffering and of sin. ஆண்டவரே, நித்தியத்தை குறித்தும் ஆண்டவரே பலவிதமான சோதனைகள் நாங்கள் கடந்து செல்லும் பொழுது அதே மாதிரி பாவத்தை குறித்து நீங்கள் எங்களுக்கு எந்த விதமான கண்ணோட்டத்தோடு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.
Fill us with your Spirit, Lord. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால எங்களை நிரப்புங்க. Help us to be led by your Spirit. பரிசுத்த ஆவியானவரால வழி நடத்தப்பட எங்களுக்கு உதவி We want செய்யுங்க. to choose to be led by your Spirit, Lord. நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால வழி நடத்தப்பட நாங்க விரும்புறோம். We want to follow you. உம்மை பின்பற்ற நாங்க விரும்புறோம் ஆண்டவரே. We want to lead others to you. மற்றவர்களை உம்மண்டை நடத்துகிற பிள்ளைகளாக நாங்க வாழ ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Thank you, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.